வாங்க ரமலான் மாதத்தோட இந்த 3வது நாளை எப்படி நாம இன்னும் சிறப்பா இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்திக்கலாம்னு பார்க்கலாம். இந்த நாளை ஆன்மீக ரீதியா எப்படி முழுமையா பயன்படுத்திக்கலாம்னு நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, ரமலான் மாசத்தையே 3 பகுதியா பிரிப்பாங்க. அதுல 10 நாள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ரஹமத். அப்படின்னா இறைவனோட கருணை மழை மாதிரி பொழியிற நாட்கள். நம்மளோட இந்த 3வது நாள் கரெக்டா அந்த ஸ்பெஷலான நேரத்துல வருது. அதனால நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் அந்த கருணையை அடையிறத நோக்கமா வச்சுக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, விடியற் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த 3வது நாளை எப்படி அழகா கொண்டு போலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த நாளோட சிறப்புல ஆரம்பிச்சு இறைவனோட கருணையை தேடுறது வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல்ல இந்த 3வது நாளுக்கு என்ன ஸ்பெஷல், இதோட ஆன்மீக முக்கியத்துவம் என்னன்னு பார்த்துடலாம். ஏன்னா இது ஏன் ஒரு சாதாரண நாள் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம செய்யற வணக்கங்களுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் கிடைக்கும், இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த 10 நாள்ல நாம செய்யற ஒவ்வொரு நல்லதுக்கும் கேட்கிற ஒவ்வொரு துவாக்கும் கிடைக்கிற பலன் பல மடங்கு அதிகமா இருக்கும். அதனால தாங்க இன்னைக்கு, அதாவது இந்த 3வது நாள்ல நீங்க செய்யற எல்லாத்தையும் நான் இதை இறைவனோட கருணைக்காக செய்யறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா நோன்ப எப்படி கரெக்டா ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் சரியா இருந்தா நாள் முழுசும் சூப்பரா போகும். இதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு சஹர் சாப்பாடு, அதாவது விடியற் காலையில சாப்பிடுறது. இது சும்மா பசிய போக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, அதுல பரக்கத், அதாவது இறைவனோட அருள் நிறைஞ்சிருக்கு. 2வது விஷயம் நியத். சிம்பிளா சொன்னா, நோன்பு வைக்க போறேன்னு மனசுல ஒரு எண்ணத்தை உருவாக்குறது. இதுதான் நம்ம நோன்புக்கே ஃபவுண்டேஷன் மாதிரி. இந்த நியத்துங்கிறது ஒரு பெரிய மந்திரமா இல்ல, மனசால இறைவன் கிட்ட நம்ம செய்யற ஒரு கமிட்மெண்ட். இத வாயால சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. உங்க மனசுக்குள்ள, உங்க இதயத்துல, இறைவா இன்னைக்கு நான் உனக்காக நோன்பு வைக்கிறேன்னு நினைச்சாலே போதும். அதுவே உங்க நோன்பை பரிபூர்ணமாக்கிடும். சரி, சஹர் முடிச்சு நோன்பு ஆரம்பிச்சாச்சு. இப்ப பகல் நேரத்துல என்ன செய்யணும் பாருங்க. நோம்புங்கிறது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பசியோட இருக்கிறது மட்டும் கிடையாது. அந்த நேரத்துல நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். உண்மையான நோம்புனா என்ன தெரியுமா? அது வயிற்றுக்கு மட்டும் இல்ல, நம்ம கண்ணு, காது, முக்கியமா நம்ம நாக்கு, இது எல்லாத்துக்குமே நோம்பு தான். தேவையில்லாததை பார்க்காம, தேவையில்லாததை கேட்காம, தேவையில்லாததை பேசாம நம்ம உறுப்புகளை பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது தான் நோம்போட உண்மையான அர்த்தமே. நம்ம பகல் நேரத்தை இன்னும் ப்ரொடக்டிவா மாத்த ஒரு 3 விஷயத்துல கவனம் செலுத்தலாம். 1, 5 வேளை தொழுகையும் கரெக்ட் டைமுக்கு தொழுவுறது. 2, திருக்குரானை ஓதுறது. 3, எப்பவும் இறைவனை நினைச்சு திக்ர் செஞ்சுட்டே இருக்கிறது. இது 3 நம்ம நோன்புக்கு இன்னும் ஒரு அழகு சேர்க்கும். குரான் ஓதுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு 3வது நாளுங்கிறதால குரான்ல இருக்கிற 3வது பாகத்தை, அதாவது 3வது ஜூஸை ஓதி முடிக்க முயற்சி பண்ணுங்க. இது நம்ம நாளுக்கு ஒரு நல்ல ஷெட்யூல் போட்ட மாதிரி இருக்கும். 3வது நாள் 3வது ஜூஸ் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நோம்புங்கிறது நம்ம கேரக்டரை சரி பண்ற ஒரு ட்ரைனிங். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் பசியோட இருந்துட்டு இன்னொரு பக்கம் மத்தவங்கள பத்தி புறம் பேசுறது, பொய் சொல்றது, தேவையில்லாம கோவப்படுறது, இதெல்லாம் செஞ்சா நம்ம நோம்போட நன்மை குறைஞ்சு போடும் இல்லையா? அதனால இதுல இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்படியே நாள் போய் சாயங்காலமும் வந்தாச்சு. இஃப்தார் நேரம், அதாவது நோன்பு துறக்கிற நேரம். இது வெறும் பசி ஆறுறதுக்கான நேரம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு ரொம்பவே புனிதமான ஒரு தருணம். இதுலயும் 2 முக்கியமான விஷயம் இருக்கு. 1, நேரம் வந்த உடனே 1 நிமிஷம் கூட தாமதிக்காம நோன்பு துறக்கணும். 2வது, அதை விட ரொம்ப முக்கியமானது, நோன்பு துறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சில நிமிஷங்கள்ல மனசு உருகி துவா கேட்கணும். ஏன்னா அந்த நேரத்துல கேட்கிற துவாக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது கண்டிப்பா ஏத்துக்கப்படும்னு சொல்லப்படுது. அதனால அந்த கோல்டன் டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, நம்ம எல்லாரோட நல்லதுக்காகவும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. ஓகே, இஃப்தார் முடிஞ்சது. அடுத்து ராத்திரி நேரத்தை வணக்கங்கள். இதுல ரமலான் மாசத்துக்கே உரிய ஒரு ஸ்பெஷல் தொழுகை இருக்கு. ஈஷா தொழுகை முடிஞ்சதும் தராவீஹ் தொழுகை. ரம்லானோட இரவுகளுக்கு உயிர் கொடுக்கறதே இந்த தொழுகை தான். முடிஞ்சா பள்ளிவாசல்ல எல்லாரோடையும் சேர்ந்து தொழுவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா வீட்டில் கூட தொடலாம். கண்டிப்பா இந்த வணக்கம் நம்மளோட ஆன்மீகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இப்ப திரும்பவும் நம்ம இந்த நாளோட மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். நாம காலையில இருந்து செய்யற இந்த எல்லா விஷயத்தோட அல்டிமேட் கோல் என்ன? ரமலானோட முதல் 10 நாள் இறைவனோட கருணை, அதாவது ரஹ்மத் நிறைஞ்ச நாட்கள். அதனால இந்த 3வது நாள்ல நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த கருணைக்காக அதிகமா பிரார்த்தனை செய்யறது தான்.
இதுதான் இன்னைக்கு நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ். சரி, இப்போ நாம பேசின இந்த எல்லா விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த நாள் முடிறதுக்குள்ள உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இறைவனோட கருணையை தேடி இன்னைக்கு நான் என்ன ஒரு சின்ன நல்ல காரியமாவது செஞ்சேன்? இந்த ஒரு கேள்வியோட உங்க நாளை அணுகுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க நாள் ரொம்பவே பரக்கத்தானதா அமையும்.